ஹாய், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். எப்போவுமே நம்ம குலோப் ஜாமுனை இனிப்பாக தான் சாப்பிட்ருக்கோம். என் பேத்திக்கு இனிப்பு பிடிக்கல, அதுக்காக கொஞ்சம் காரமாக செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அந்த குருமாவும் காரமாக குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குலோப் ஜாமுன் மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். குருமாவுக்கு தக்காளி, வெங்காயம், தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். பால்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்து அரை வைப்போம். இப்போ குருமாவுக்கு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு இலை, கொஞ்சம் சோம்பு இடித்தது, வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கவும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு, அரைச்ச தக்காளியும் வெங்காயமும் போட்டுருவோம். குருமா கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்காக தான் இது. தக்காளி போட்டது வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுவோம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு, தனி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போடலாம். மிளகாப்பொடி போட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கப்பா. இப்போ தேங்காய் சேர்த்துக்குவோம். சோம்பும் தேங்காயும் அரைச்சி வச்சது. இப்போ மசாலா கலவை நல்லா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மிளகாப்பொடி முதல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி விட்றேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையில் அதில் போடுவோம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு குலோப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணுவோம். 400 கிராம் ஜீனியும் 200 கிராம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். இது கொதித்து சீனி கரைஞ்சால் போதும், வேறு பக்குவம் தேவையில்லை. கொஞ்சம் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுருவோம். சீனி கரைஞ்சி நல்லா கொதிக்குது, இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன். கிளறி விட்டுட்டு நம்ம இந்த ரெடியாக இருக்க உருண்டையை அதில் போட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும், நல்லா ஊறிடும். பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும், ஊறிடுவோம். ஊறினதை காமிக்கிறேன். பாருங்கப்பா, காரமும் ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. கார குலோப் ஜாமுன், இனிப்பு குலோப் ஜாமுன் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே பேத்திக்காக செஞ்ச காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இனிப்பு பிடிக்காதவங்க, அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.